கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்போம். ஹரிதாஸ், வணக்கம். அங்கு மருத்துவமனை சுற்றி இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் இந்த பிளக்ஸ் போர்டுகள், பேனர்கள் உள்ளிட்டவை வைக்க உள்பட பல்வேறு உதவிகள் செய்த பவுன்ராஜ் ஆகிய இருவரும் நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து வர உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் மருத்துவமனை முன்பு கூடக்கூடும் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்புற நுழைவாயில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த மதில் சுவர்கள் என அனைத்து இடங்களிலுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தடுப்புகள் அமைத்து வேலையாளர்களை கொண்டு உள்ளே வரக்கூடிய அனைத்து நபர்களையும் இந்த சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிகள். கிட்டத்தட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது வரையிலும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு பாதுகாப்பிற்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். தற்பொழுது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இரு நிர்வாகிகள் இருவரையும் போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வர உள்ளனர். தற்பொழுது அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தயாராக உள்ளதாக ஏடிஎஸ்பி பிரேமானந்த் அவர்கள், விசாரணை அதிகாரியான ஏடிஎஸ்பி பிரேமானந்த் அவர்கள் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது ஒரு மிகுந்த பரபரப்பாக சூழலில் காணப்படுகிறது. நன்றி ஹரிதாஸ் விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.